பண்ணிட்டு இருக்க? எந்த பிரச்சனை வந்தாலும் வந்துட்டு போட்டுங்க. அதுக்காக இதையெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அதுக்காக இப்படியா பேசுவ? அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். கேங்க, அவரை திட்டுறப்ப அவரை விட வலி எனக்கு தாங்க அதிகமா இருந்துச்சு. நான் பட்ட மனவேதனை எனக்கு மட்டும்தாங்க தெரியும். என் பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருக்கணும்னா இப்படி ஏதாவது ஒரு வழியில நடந்தாதான் உண்டு. நான் பேசுறது உங்களுக்கு தப்பா இருந்துச்சுன்னா நீங்க பேசாம இருங்க. எனக்கு ஒன்னும் தப்பா தெரியல. இத பாரு, நீ பண்றது முட்டாள்தனம் தெரியாம பண்ணிட்டு இருக்க. இதே மாதிரி தொடர்ந்து மாப்பிள்ளைக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தனா அவர் நம்ம பொண்ணு கூட்டிட்டு தனி கொடுத்துட்டு வரமாட்டாரு. உன் டார்ச்சர் தாங்காம நம்ம சங்காத்தமே வேணான்னு நம்மளை விட்டு மொத்தமா ஓடத்தான் போறாரு. நீ செய்யறதுலாம் அப்படிதான் இருக்கு. அம்மா பூஜா ரெடி, சீக்கிரம் வாங்கம்மா. வாங்க வந்து உட்காருங்க. வாங்க அத்தை. அத்தை உட்காருங்க அத்தை. என்ன செல்வி, எதுக்கு தனியாளா நின்னு இவ்வளவு சமையல் செஞ்சிருக்க? அத்தை, நம்ம வீட்ல சமைச்சு சாப்பிடுறதுல என்ன இருக்கு? பூஜா, அந்த தண்ணி கொஞ்சம் ஊத்து. மீன் குழம்பு வாசனை மூக்க தொலைக்குதுமா. அந்த வறுத்த மீன் 2 துண்டு எடுத்து வைமா. இதோ மாமா. ஏண்டி கீர்த்தி, சாப்பாடு மனம் இங்க வரைக்கும் வருதே. பெரிய தடபுடலான விருந்தே நடக்குது போல இருக்கே. மா, இந்த வித்தக்காரிய பத்தி உனக்கு தெரியாதா? இப்ப வீட்ல தனக்குன்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விக்கெட்ட ஒன்ன நம்ம காலி பண்ணிட்டோம். எங்க இப்ப கையில இருக்கிற மாமனார் மாமியாரையும் நழுவ விட்டுருவோமோன்னு அவங்கள கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு தான் இந்த வித்தையெல்லாம். அவ என்ன வித வேணாலும் பண்ணிக்கட்டும். அத சொத்தையாக்கதான் நாம இருக்கோம்ல. செல்வி வா, நீ தட்டு எடுத்து வச்சுட்டு உட்காரு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இருக்கட்டும் அத்தை, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சாப்பிடுங்க அத்தை. மாமா, நீங்களும் சாப்பிடுங்க. வேலு, வந்து சாப்பிட்டு போங்க. வாடா, நீ வந்து உட்காந்து சாப்பிடு. வா உட்காரு. யாரும் சாப்பிடாதீங்க. வேலு, என்னாச்சு? இப்பதான் எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. நீங்க என்னடா சாப்பிட வேண்டாம்னு சொல்றீங்க? அதுக்கு காரணத்தை நான் சொல்றேன். மா, இதை யாரும் இங்க சாப்பிடாதீங்கம்மா. ஏண்டா, பசியில சாப்பிட வந்து உட்காந்துருக்கோம். மருமக அவ கையால நல்லா சமைச்சு வச்சிருக்கா. நீ என்னடான்னா சாப்பிட வேண்டாம்னு சொல்ற? பா, இந்த சாப்பாட்டுல இருந்து ஒரு பருக்க கூட யாரும் சாப்பிடக்கூடாது. எந்திரிங்க. என்னம்மா, சாப்பாட்டுல விஷம் கிஷம் கலந்துருக்கா என்ன? யாரையும் சாப்பிட விடாம இந்த வேலு பைய கால்ல வெந்நீர் ஊத்திட்டு நிக்கிற மாதிரி நிக்கிறான். என்னன்னு தெரியலையேடி. இரு பாப்போம். மாமா, மாமா உட்காருங்க மாமா. ஐயோ அத்தை, உட்காருங்க அத்தை. எதுக்கு எழுந்திருக்கிறீங்க? உட்காருங்க மாமா. மாமா உட்காருங்க மாமா. வேலு, என்னாச்சு உங்களுக்கு? இப்ப எதுக்கு உங்களை சாப்பிட விடாம தடுக்கிறீங்க? உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றது இருக்கட்டும். நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? என்ன கேள்வி? இன்னைக்கு அண்ணாச்சி கடையில இருந்து வீட்டுக்கு மளிகை ஜாமான் வந்துச்சா? ஆமா வந்துச்சு. இப்ப அதுக்கு என்ன? கடைக்கு யார் லிஸ்ட் போட்டு அனுப்புறது? நான் தான் போட்டேன். ஏன்? லிஸ்ட் போட்டீங்க சரி. சரக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பில்லை வீட்டுல வச்சு செட்டில் பண்ணாம ஹோட்டல்ல வாங்கிக்கிட சொல்லி எதுக்கு ஹோட்டலுக்கு அனுப்பிச்சு வச்சீங்க? அது இல்ல வேலு, நான் பில்ல மா, நான் பாக்குறது கனவா நிஜமா? நிஜம்தாண்டி, எல்லாமே நிஜம்தான். டே வேலு, என்னாச்சுடா? இப்ப எதுக்கு செல்வியை கை நீட்டி அடிச்ச? வேலு,
பேசிட்டு இருக்கும்போது கை நீட்டுறது என்ன பழக்கம்? அண்ணே என்னண்ணே இது? அண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னு இப்படி அடிக்கிறீங்க? எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிறாங்கன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடல, அதான் இன்னைக்கு மொத்தமா எல்லாம் என்னை தரையில போட்டு மிதிக்கிற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. என்னப்பா என்னைக்குமே இப்படி ஆத்திரப்பட மாட்டியே, இன்னைக்கு இவ்வளவு ஆத்திரப்படுற? அப்படி என்னதான் நடந்துச்சு? அப்பா இன்னும் என்னப்பா நடக்கணும்? இவங்க அமுச்சு வச்ச மளிகை பில்லுனால என்னோட ஒட்டுமொத்த சுயமரியாதையும் அந்த ஹோட்டல்ல வச்சு எல்லாரும் முன்னாடியும் போயிருச்சு. அது தெரியுமா? என்னடா சொல்ற? ஆமாமா, நாம என்ன நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான வாங்க முடியாத அளவுக்கா போயிட்டோம். நம்ம வீட்டுக்கு வந்த பில்ல அவங்க ஹோட்டலுக்கு அனுப்பி நம்மளை அசிங்கப்படுத்த நினைக்கிறாங்க. ஏற்கனவே யார் யாரோ பண்ண தப்புனால இவங்க அம்மாவும் அப்பாவும் நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சந்தி சிரிக்க வைக்கிறாங்க. இப்ப இந்த மளிகை ஜாமா பில்ல பார்த்துட்டு என்ன பார்த்து என்ன கேட்டாங்க தெரியுமா? எத்தனை நாளா இந்த திருட்டு தானே நடக்குதுன்னு கேக்குறாங்க. சொல்லுமா, நம்ம குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமா? சொல்லுமா. ஏன் கீர்த்தி, நாம லேசா மளிகை சாமா விஷயத்துல தான் திருட்டுத்தனம் பண்ணாங்கன்னு ஆரம்பிச்சு வச்சோம். அது எவ்வளவு வேகமா பத்திக்கிட்டு மளிகை பில்ல பார்த்து மனோன்மணிய வரைக்கும் கேட்க வச்சிருச்சு பாத்தியா? இப்படி மானம் கெட்டு போய் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடுறதுக்கு பேசாம பட்னி கிடந்து செத்துடலாம். இது எல்லாத்தையும் இப்பவே தூக்கிட்டு போய் மூஞ்சில எரிஞ்சிட்டு வரேன். வேலு வேலு நில்லுங்க. அத்தை அத்தை நீங்களாவது சொல்லுங்க அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை. ஏமா, என்னதான் உங்க அம்மாவுக்கு எங்க மேல கோவம் இருந்தாலும் இப்படியா பேசுவாங்க? ஏதோ தெரியாம மளிகை சாமான் பில்ல ஹோட்டலுக்கு அனுப்பி வச்சதுக்கு அதுக்காக திருட்டுத்தனம் அது இதுன்னு இவ்வளவு பெரிய வார்த்தை பேச வேண்டிய அவசியம் எதுவும் இல்லையே. நாங்க என்ன அவ்வளவு கீழ்த்தரமாவா போயிட்டோம்? அத்தை மா, இந்த ஜாமான்லாம் இங்க இருந்தா தானே அவங்க பேசின பேச்சல உண்மைனாகும். இத தூக்கி அவங்க மூஞ்சில எரிஞ்சிட்டு வரேன். ஐயோ அத்தை சொல்லுங்க அத்தை.